ஹாய். தேங்க்ஸ்கிவிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப்பு பட்டர் எடுத்து அது கூட சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் சினமன் பவுடர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன். மாவு பிணையிறது தான் நான் அளவு தெரியாமல் பிணைஞ்சிட்டேன். அவங்க 1 கப்புன்னு சொன்னதை நான் தப்பாக மெஷர் பண்ணி நான் ஆட் பண்ணி பிணைஞ்சதில்ல. அது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் இங்கே 1 கப்புங்கிறது வேரி ஆகும், ஒவ்வொரு இடத்துல மெஷர்மெண்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் மாவு பிணைஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாவெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுலேயும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா மாவை தூவி விட்டு அதில் அந்த மாவை ரோலிங் பின் வச்சு தேய்ச்சேன். அது வரல. அதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் ஒதுக்கி விட்டு லைட்டாக எண்ணெயை போட்டு நல்லா இது பண்ணி அது ஒரு சப்பாத்தி மாதிரி நல்லா தின் லேயர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சினமன் அதெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணுற ட்ரேயில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ணி எடுத்தக்கப்புறம் பட்டர், ஐசிங் சுகர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டு மேலே ஃப்ராஸ்டிங் கொடுக்கணும். நான் அது போட்டால் கொஞ்சம் திகட்டும்னு சொல்லிவிட்டு நான் அது ஃப்ராஸ்டிங் கொடுக்காமலே அப்படியே வச்சுட்டேன். நான் இவ்வளோ சொதப்பி பண்ண இந்த ரெசிபி சினமன் ரோல் அவ்வளோ சொதப்பினாலும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் அடுத்த நாளும் இதே ரெசிபியை மேலே ப்ராப்பராக ஃப்ராஸ்டிங்லாம் கொடுத்து ட்ரை பண்ணேன். அது சூப்பராக வந்துச்சு.